பிரபாகரன் வந்து தேர்தலில் போட்டிட்டாரு. 4000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா இது அவருக்கு ஒரு தோல்வி கிடையாது. நாங்க எங்க மனசுல அவர் வெற்றி தான் இருக்கிறோம். ஏன்னா காலையில இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். பாத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா அவர் வின் பண்ணிடுவாரு எந்த ஒரு இதுலதான் இருந்தோம். அது இருந்தோம். ஆனா பட் அவர் இந்த தோல்வி வந்து அவருக்கு தோல்வி கிடையாது. இது வந்து எங்களுக்கும் தோல்வி கிடையாது. இன்னும் மறு எலெக்ஷன் இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே அவருக்காக நாங்களும் ஊர்ல இருந்து வந்து ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா எலெக்ஷனுக்காக நெக்ஸ்ட் கண்டிப்பா அவர் வின் பண்ண வைப்போம். அதுக்கு வந்து கேப்டன் கண்டிப்பா துணை நிற்பாரு. அதனால அது மட்டும் இல்ல, கேப்டன் வந்து இருக்கும் போதும் ஏழைகளுக்கு சோறு போட்டாங்க. அவர் இல்லாத டைம்லயும் இங்க நாங்க சாப்பிடுறதுக்கு சோறு போடுறாங்க, இளைஞர் சோறு போடுறாங்க. அது வந்து ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு எங்களுக்கு. இதுவரைக்கும் எந்த தலைவரும் இருக்கும் போது போட்டாங்க, வாரியா கொடுத்தாங்க, அள்ளி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் எந்த தலைவர்களுமே எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், யாராகட்டும், ஆனா கேப்டன் புரட்சி கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் தான் செய்த தொண்டை வந்து தன் மனைவியும் மகன்களும் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கேப்டனுடைய பெருந்தன்மையை தான் மக்களிடம் காட்டுகிறது. மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதே தொகுதியை வந்து அந்த மக்கள் வந்து அவர் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசம் வந்து எப்படி பார்க்கறாங்க? ஏதாவது என்ன காரணமா இருக்கு? காரணம் என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா நாங்க காலையிலே பாத்துட்டு வரோம். கேப்டன் விஜய் பிரபாகரன் அண்ணா வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாருங்கிறதுக்காக. ஆனா ஜஸ்ட் ஏதோ 4000 சொச்சம் எப்படி அது ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுடைய ஒரு சஜஷன் என்னன்னா, அவர் இந்த சென்னையில இருந்திருந்தா, சென்னை ஏதாவது தொகுதியில நின்றா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்கிறது வந்து எங்க மனசுக்கு நேற்று தோணுச்சு. ஏன்னா கேப்டன் பிறந்த இடம் விருதுநகர். அது வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா, கேப்டனுடைய பேரை வச்சு அந்த அனுதாபத்தினாலே பிரபாகரன் அண்ணா வந்து ஜெயிக்க வைப்பாருங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க நினைச்சோம் அவர் அங்க நிக்கிறது. பட் எதனால இந்த மாதிரி மாறிச்சுங்கிறது எங்களுக்கும் புரியல. ஒரு என்னென்ன சொல்றதுன்னா அதிசயமா இருக்குது. இப்ப கேப்டன் வந்து திடீர்னு இறக்கும் போது எங்களுக்கு அதிசயம் இருந்தனால இந்த தோல்வி வந்து எங்களால ஒத்துக்கொள்ளவே முடியாது. அது எதனால தோத்து போனாங்கிறது எங்களுக்கு வந்து அது கணிக்க முடியல. ஆனா எங்களை பொறுத்த அளவுல சென்னையில அவர் நின்று ஏதாவது தொழில் இருந்திருந்தால் கண்டிப்பா அவரு வெற்றி பெற கண்டிப்பான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நான் பிரபாகரன் அண்ணா கிட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இதை தோல்வி பண்ணக்கூடாது. நீங்க வந்து இதை எடுத்து கொடுக்கூடாது. இது வந்து தோல்வின்னு எடுத்துக்கூடாது. மனசை வந்து தோல்விப்படுத்தாதீங்க. திருப்பியும் மக்கள் பணி செய்யுங்க. உங்க அப்பா செஞ்ச மாதிரி அத மாதிரி பல மடங்கு நீங்க மக்கள் பணி செய்யுங்க. கண்டிப்பா இந்த தோல்வி வந்து நாளைக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் இந்த தோல்வி வந்து அபார வெற்றியை கொடுக்குங்கிறது அது எந்த மாற்றம் இல்லைங்கிறது உண்மை. ஜாதி ரீதியான ஓட்டுகள் மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஜாதி ரீதியான ஓட்டுகள் மாறி இருந்தா காலையில இருந்து ஒரு லீடிங் வந்திருக்க மாட்டார். புரிஞ்சுதா? இது வந்து சில விஷயத்துல மாறி இருக்கு. இப்ப பணப்பட்டுவாடால மாற வாய்ப்பு இருந்திருக்கும். இல்ல ஏதோ பொருள் கொடுத்து மாறி இருப்பாங்க, பரிசு பொருள் கொடுத்து மாறி இருப்பாங்க. ஜாதி ரீதியா ஓட்டு மாறி இருந்தால் காலையில இருந்து ஒரு லீடிங் வந்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா ஒரு 10, 15, 20 ரவுண்ட்ல அவரு திருப்பியும் பின்னாடியே தான் வந்திருப்பாரு. இது கடைசி வரைக்கும் முன்னிலை நின்றுட்டு அந்த 4000 சொச்சம் ஓட்டுக்கு வந்து பின்னாடி வந்திருக்காருன்னா அது வந்து பணப்பட்டுவாடா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவருடைய தோல்விக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு இவ்வளவு ஓட்டு போட்ட மக்களை வந்து நாங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறோம். ஏன்னா நாங்க கையெடுத்து கும்பிடுறது அவர் வந்து அவங்க மக்களுடைய முகத்துல வந்து கேப்டனை பாக்குறோம். அவங்க இத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க. 4000 சொச்சம் ஓட்டு மட்டும் தான் கிடைக்கல. ஆனா மத்த ஓட்டு போட்ட மக்களை வந்து கேப்டன் முகத்தை வந்து நாங்க அந்த மக்கள் முகத்துல இருந்து கேப்டனை பாக்குறோம். அதனால நாங்க வந்து மக்களை குறை சொல்லல. ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றோம், இந்த வாட்டி இல்லைன்னு அடுத்த வாட்டி கண்டிப்பா விஜய் பிரபாகர் அண்ணா வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. என்ன காரணமா இருக்கா? என்ன காரணமா இருக்கு? அதாவது ஒட்டுமொத்த தேர்தலுமே அவங்க இழுபறியில தான் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. எல்லா தொகுதியிலையுமே இழுபறியில தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்றதுக்கு 9:30 கூட ஆயிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 9:30 ஆயிடுச்சு. ஆனா கடைசியில விருதுநகர் மாவட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா அது வந்து ஏதோ தில்லாலங்கடி பண்ணி இருக்கலாம்ங்கிறது தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இவ்வளவு இழுபறி கடைசி டைம். ஏன்னா ஆல்ரெடி 4, 5 மணி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்.
இது வந்து ரொம்ப லேட்டா தான் அறிவிச்சிருக்காங்க. அப்ப ஏதாவது அதுல நடந்திருக்கலாம், இல்ல ஓட்டு எண்ணக்கூடிய இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அப்படி ஏன்னா நமக்கு செல்வாக்கு மிகுந்தவர்கள் இதுல வந்து இடம்பெற்றிருக்கலாம், இதுல வந்து கலந்து இது பண்ணி இருக்கலாம் தோக்கடிக்கிறதுக்காக வேண்டி. மற்ற மாவட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் மகனையும் ரொம்ப பிடிக்கும். இல்லாத மக்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் வந்து பணமோ பொருளோ வாங்கிட்டு வந்து ஓட்டு மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது 4000 சொச்சம் ஓட்டு தான் அவர் பின்னடைவுல தோத்திருக்கிறாரு. அதுக்காக நம்ம அதை சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா 40 தொகுதியும் எடுக்கணும் என்கிற இதுக்காக இதுல வந்து ஏதாவது கையாடல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீது தஞ்சாவூர், கடலூர் மாவட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், மத்திய சென்னை இதுலேயும் வந்து தேமுதிக வந்து போட்டுருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து திமுக பெரிய வாக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு, பட் அங்கேயும் வெற்றி பெறேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா உண்மையிலேயே என்னன்னா கட்சியினுடைய உழைப்பு கம்மியா தான் இருந்துச்சு. அதாவது கேப்டன் இருக்கிறத வரைக்கும் கட்சியின் உழைப்பு வந்து மேலோங்கி இருந்துச்சு. கேப்டன் இருக்கிறது வரைக்கும் மக்கள் வந்து நம்பினாங்க. கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் கேப்டன் உடம்பு சரியில்லாத அந்த டைம் முதல்ல கட்சியினுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப தோய்வுல இருந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்களே தவிர கேப்டன் இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அது வந்து கட்சி தலைமை எதுவுமே பண்ணல. அது வந்து பகிரங்கமா நான் சொல்லக்கூடியது. அன்னைக்கு அவர் இருந்த டைம்ல கண்டினியூ பண்ணி கட்சி வேலைகளை கொஞ்சம் என்னென்ன முறுக்கி விட்டு டைட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 தொகுதியா நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தவருடைய பையனுக்கு வந்து இந்த பின்னடை வந்திருக்குன்னா அது கட்சி தான் பொறுப்பு. இந்த தேர்தலில் வந்து ஒரு குறைந்த வாக்கு தேர்தல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வருகிற 2026 தேர்தலுக்கு தேமுதிக அந்த அளவுக்கு தயார்படுத்தின்னு நினைக்கிறேன். 2026க்கு தேமுதிக வந்து கண்டிப்பா அவங்கள கட்சியை தயார்படுத்திக்கணும். அதுக்கு இப்பவே தயார் எடுத்து இப்பவே கட்சி வேலைகள் பண்ணி மக்கள் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும், பணமோ பொருளோ எதுக்கு ஆசைப்பட்டாலும் கேப்டனுடைய புகழ வச்சு 2026 சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா வந்து நிறைய இடம் பிடிச்சு இது தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோடியாக தேமுதிகவும் மட்டுமல்ல கேப்டனுடைய புகழை வந்து எடுத்து சொல்லணும்னா அதுக்கு கண்டிப்பா உழைச்சாகணும். நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கட்சியினுடைய தோய்வு தான் இந்த தோல்விக்கு காரணம். அது மத்த தொகுதியில, ஆனா விருதுநகர் தொகுதியில வந்து கட்சியே வேலை பார்க்க வேண்டாம். அவர் பிறந்த இடம் விருதுநகர், மதுரை எல்லாம் பிறந்த இடம், கட்சியே வேலை பார்க்க வேண்டாம். ஆனா ஏதோ கொஞ்சம் இது மாறிடுச்சு. அது நாங்க சொல்ல விரும்பல, மீடியா முன்னாடி சொல்ல முடியாது. ஸோ அதனால விருதுநகரை வந்து கட்சி தோய்வே இல்லை, கட்சி வேலையே செய்யாம அவருடைய முகத்தை மனசுல நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 4000 மக்கள் ஓட்டு போடாதாலும் மத்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? விருதுநகர் பொறுத்த வரைக்கும் வேலையை செய்யலாம் பரவாயில்ல, வெற்றி பெறலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இருந்தும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நேரடியாக மக்கள் சந்திச்சிருக்காரு, மீட் பண்ணியிருக்காரு, குறைகளை கேட்டு அறிஞ்சிருக்காரு, தேர்தல் எல்லா பணிகளும் செஞ்சிருக்காரு, அங்கேயே வீடு சந்திட்டு இருக்காரு. அப்படியும் இருந்தும் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுக்காக இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வெற்றி பெற்றா நான் விருதுநகர்ல இருப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் சென்னைக்கு விடையும் நான் வெற்றி பெறும்போது விருதுநகர்லயே வீடு போட்டு இங்கே தான் இருப்பேன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி எல்லா வேலையுமே அங்க இருந்து மக்களா இருந்து எல்லா வேலையும் பார்த்து பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த 4000 சொச்சம் ஓட்டு வித்தியாசம்னா எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது என்னன்னு சொல்றதுக்கு முடியல. அவ்வளவுதான். இப்போ பெரிய வாக்கு வித்தியாசம்னா நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். குறைந்த வாக்கு வித்தியாசம் அது நமக்கு சந்தேகமோ ஏதோ எழுது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். காலையில இருந்து மாலை வரைக்கும் லீடிங் ஏறி இறங்கி வந்தாலும் கூட நாங்க கண்டிப்பா நம்புறோம் விஜய் பிரபாகரன் அண்ணன் வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாருன்னு நம்பணும். ஆனா இருந்தாலும் அதுல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறோம். நாங்க எல்லாருமே ஒரு கலை குடும்பத்திலிருந்து கேப்டனுடைய சமாதியை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் இறந்த டைம் வந்து நாங்க வந்து தொலைக்காட்சி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட பசங்களை கூட்டுக்கிட்டு அவருடைய சமாதியை நமஸ்கரிக்கிறதுக்காக எல்லாருமே நாங்க வந்திருக்கிறோம். ஸோ அவரு வந்து இப்போ வந்து அவரு எல்லாரும் நினைக்கிறாங்க மண்ணுக்கு உள்ளதான் இருக்கிறாங்கன்னு. ஆனா அவர் வந்து எங்க எல்லாரும் மனசுக்குள்ளதான் இருக்கிறாரு. அதனால வந்து எங்களுக்கு ஒரு கடவுளா தான் நாங்க நினைச்சுக்கிட்டு அவரை பார்த்து கும்பிடுறதுக்காக அங்க இருந்தே நாங்க வந்திருக்கிறோம்.